ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு இந்த கிளாஸில் வந்து லாஜிக்கல் ஈக்குவல்ஸ்களுடைய 10 லா வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஓகேவா? அதை யூஸ் பண்ணி வருகிற ஒரு ப்ராப்ளம்ஸ் அது யூனிவர்சிட்டி கொஸ்டின் வந்து அதில் பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியர் கொஞ்சம் பொறுமையாக பார்ப்போம். ஓகேவா? ஸ்கிப் பண்ணிடாதீங்க, சில விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இதை சிம்பிள் சொன்னால் இது வந்து இஃப் அண்ட் ஒன்லி இஃப், ஆனால் நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஒரு ஈக்குவல் மாதிரி. ஓகேவா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஈக்குவல் டு ஆர்ன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? திஸ் ஈக்குவல் திஸ்ன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு என்ன இருக்குல்ல, இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம ரெண்டா உடைப்போம். ஓகேவா? இந்த ஸ்டேட்மெண்ட் இப்படி முழுசா வச்சுட்டு செய்ய முடியாதுல்ல, கொஞ்சம் பிரிச்சுக்கணும். ஓகேவா? அது நம்மள தான் பிரிக்கிறோம். எப்படி தெரியுமா? இது வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட், இது வேற, ரைட்டா? இது வேற, அது வேற. ஃபர்ஸ்ட் இதை எடுக்கும். ஏன்னா இதை ஏன் தனியாக எடுக்கிறோம் அப்படின்னா, நீ இதையும் ரெண்டா உடைக்கலாமே எடுக்கலாம். ஏன்னா இதை வச்சு நம்ம ட்ரூ டேபிள் தான் போட முடியும். ஓகேவா? லா யூஸ் பண்ண முடியாது. லா யூஸ் பண்ணுறது கொஞ்சம் அடிஷ்னலாக கொஞ்சம் ஸ்டெப் டேர்ம்ஸ் நமக்கு தேவைப்படுது. அப்போ இது தனி, இது தனி. ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கிட்டு நெகேஷன் பி, நெகேஷன் கியூ அண்ட் ஆர். ஓகேவா? ஸோ இதில் என்ன செய்யலாம் அப்படின்னா, நான் இருக்குல்ல பிராக்கெட்டை மாற்றி போடும். ஓகேவா? இங்கே இருக்கிற ப்ராக்கெட்டை இதுக்கு போடுறேன். ஸோ இப்போ ப்ராக்கெட்டை மாற்றினா நமக்கு அதுக்கு நேம் என்ன அப்படின்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? பை அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? இப்படி மாற்றினதுக்கு பேர் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி படி ப்ராக்கெட்டை சேஞ்ச் பண்ணும். ஸோ ஏற்கனவே நீங்கள் வந்து ஒருவேளை இந்த 10 டென்ஸ்லாம் நீங்கள் படிக்கல அப்படின்னா அதோட வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் இருக்குது, நீங்கள் நல்லா பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அதை பார்த்துட்டு இந்த கிளாஸ் வந்தால் தான் இது புரியும். அதில் நான் அடிக்கடி யூஸ் ஆகக்கூடிய சில லாவை பற்றியும் கொஞ்சம் கிளியராக சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த கிளாஸை பார்த்துட்டு இங்கே வாங்க, அதுதான் புரியும். ஏன்னா இப்போ அசோசியேட்டிவ் லானா ப்ராக்கெட் இன்டர்சேஞ்ச் பண்ணும். ரைட். இந்த ரெண்டு பக்கம் எது காமனாக நெகேஷன் இருக்கு. ஸோ நெகேஷனை வெளியே எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த ஆர், இது ஆண்ட் சிம்பிள் தானே, ஆண்ட் சிம்பிள் ஆறாக மாறும், ஒரு ஆர் சிம்பிள் வந்து ஆண்டாக மாறும். இங்கே ஆண்ட் சிம்பிள் தான் இருக்கு, அப்போ ஆறாக மாறிடும். நெகேஷன் காமனாக வெளியே எடுத்தாச்சு. அப்படி நெகேஷனை காமனா எப்படி வெளியெடுக்கும்? பை எந்த எந்த லா யூஸ் பண்ணி? பை டி மார்கன் லா. அசோசியேட்டிவ் லா. ப்ராப்பர்ட்டி மட்டும் லான்னு போட்டுக்குவேன். அசோசியேட்டிவ் லா, லானே போட்டு வாங்க. ஓகேவா? அசோசியேட்டிவ் லா. சரி, இப்போ இது வரைக்கும் முடிச்சிட்டோமா? சரி, இது ஸ்டெப் 1. இது நெக்ஸ்ட். இது 1, இது 1. இதுக்கு நேம் 1. அடுத்து இது எடுக்கலாமா? என்ன எடுக்கலாம்? Q and R. அடுத்த உடச்சதுல ஒரு பகுதி எடுத்துட்டோம், இன்னொரு பகுதியை நம்ம செய்யணும். நடுவில் ஒரு சிம்பிள் இருக்கு, மறந்துடக்கூடாது. அதுக்கு லாஸ்டா யூஸ் பண்ணிப்போம். இதுல QR P and R எடுத்துக்கிட்டோம். ஓகே, சரி. இப்போ இது இது ஒரு பார்ட், இது செகண்ட் பார்ட். ஸ்டெப் பை ஸ்டெப் வச்சு இதுல பாத்தீங்கன்னா காமன் என்ன இருக்கு? அண்ட் ஆர். ஸோ சிம்பிளோட நீ காமனா வெளியே எடுக்கிறதும் சிம்பிளோட மல்டிப்ளை பண்றதும் எந்த லா அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ஓகேவா? அப்போ அண்ட் ஆர்எஸ் காமனா எடுத்துட்டா இங்க இருக்கு வந்து QB இருக்கும், இங்க வெளியே வந்து அண்ட் ஆர் பை டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. அதுபடி நம்ம காமனா சிம்பிள் எடுத்துட்டோம், உள்ள QR எழுதிட்டோம். ரைட். இப்போ அடுத்த ஸ்டெப்ல, இந்த ஸ்டெப்ல என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த QP இருக்குல்ல அதை PQ எழுதிக்கலாம், வேல்யூ மாறாம. அப்ப லெட்டர்ஸை மட்டும் மாத்தினா, நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லி கொடுத்தேன், எனக்கு பார்த்தா புரியும். லெட்டர்ஸை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணா அது வந்து காமடேட்டிவ் தான். ஓகேவா? காமடேட்டிவ். லெட்டர்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணா காமடேட்டிவ் லா. சரி, இப்போ இது நம்பர் 2.
இப்போ 1ஐயும் 2ஐயும் போடலாமா? அப்ப இதுக்கு பதிலாக 1 எழுதலாம் அப்படிதானே? நெகேஷன் பி நெகேஷன் பிராக்கெட்ல பி ஆர் கியூ அண்ட் ஆர். ஓகேவா? இதுக்கு பதிலாக டோன்ட் லீவ். நடுவில் சிம்பிள் ஒன்று போட்டுவிடும். நடுவில் உள்ள சிம்பிள். இப்போ இந்த டேர்ம்ஸ்க்கு பதிலாக என்ன எழுதலாம்? பி அண்ட் கியூ, சரி பி ஆர் கியூ, ரைட், பி ஆர் கியூ அண்ட் ஆர் எடுத்துச்சு. ஓகேவா? இந்த ஸ்டெப்புக்கு பதிலாக இது எழுதியிருக்கும், அதுக்கு பதிலாக அது எழுதியிருக்கும், சென்டரில் உள்ள சிம்பிள் அந்த சென்டரில் போட்டு. இப்போ இதுலையும் ஆர் இருக்கு, இதுலையும் ஆர் இருக்கு. அப்போ ஒரு லெட்டரை நம்ம சிம்பிளோட மல்டிபிள் பண்ணாலும், சிம்பிளோட சொந்தமாக வெளியே எடுத்தாலும் அந்த லாக்கு பேர் என்ன யூஸ் பண்ணமே? டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. அப்போ அதுபடி சமேஷன் நெகேஷன் அண்ட் கியூ அண்ட் பி அண்ட் கியூ by distributive law. சரி, காமனா எடுத்துட்டோம். இப்போ இதை பாருங்க, இந்த டோட்டல் டேமுக்கு நம்ம பி எடுத்துக்கணும். ஒரு பி ஒரே லெட்டர் நம்ம அசைவ் பண்ணிக்கிட்டா இது எந்த ஷேப்ல இருக்கு? நெகேஷன் பி அண்ட் இந்த ஷேப்ல இருக்கா? அப்ப நெகேஷன் பி அண்ட் பி, சார் நெகேஷன் பி ஆர்பி. ஓகேவா? நெகேஷன் பி ஆர்பி. ஸோ இந்த இது வந்தாலே நமக்கு நெகேஷன் லா லாஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருப்போம். நெகேஷன் லா லாஸ்ட்டாக யூஸ் பண்ணும்போது ஸோ இதுக்கு நேம் வந்து டி, ட்ரூன்னு இருக்கும். ஓகேவா? ட்ரூ. அப்படி ட்ரூ இங்கே வெளியே இருக்குது என்னது? டி. இந்த டோட்டல் டேமுக்கு என்னது? ட்ரூன்னு அர்த்தம். இந்த டேம் வெளியே இருக்க டேமு ஆர் அர்த்தம். சிம்பிளாக இருக்கும்போது டி அண்ட் ஆர், டி அண்ட் ஆர். அப்போ டி அண்ட் ஆரை நம்ம என்ன செய்யலாம்னா ஆர்ன்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ இம்ப்ளைஸ், சரி, இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஆர். சரி, இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஆர். அதுதானே ப்ரூவ் பண்ணணும். பண்ணிட்டோமா? ஸோ இப்போ இந்த லா என்னது? பை நெகேஷன் லா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரே ஒரு கொஸ்டின், யூனிவர்சிட்டி கொஸ்டின் எடுத்து நம்ம சால்வ் பண்ணி பார்த்துருக்கோம். ஓகேவா? ரைட், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த ப்ராப்ளம், இந்த லாவை யூஸ் பண்ணி சில சம் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக உள்ளது எல்லாமே வரக்கூடிய கிளாஸ்ல செய்யலாம். நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஓகேவா? தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஒவ்வொரு கிளாஸும் நம்ம பார்த்துட்டு வரோம். ரொம்ப அடிப்படையிலேருந்து நம்ம கற்றுக் கொடுத்துட்டு வரோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு கிளாஸோட நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.